காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவது மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொளிர் பூந்தாமரை பொன்முடி சூடாமணியும் தொழியச் சூடி நீதியொலிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் ஈடுவாள் என தமிழை வணங்கி எனது முனையப்பட்ட வாய்மொழி தேர்வின் சுருக்கத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். முதலாவதாக எனது வாய்மொழி தேர்விற்கு வருகை தந்துள்ள புறத்தேர்வாளர் ஐயா அவர்களையும் ஆய்வு நெறியாளராகவும் இப்பள்ளியின் முதல்வராகவும் இருக்கின்ற ஐயா அவர்களையும் வணங்கி என் வாய்மொழி தேர்வு வருகை தந்துள்ள பேராசிரியர் பெருமக்களையும் ஆய்வு மாணவர்களையும் பள்ளி ஆசிரியர்களையும் உறவினர்களையும் வருக என வரவேற்று எனது ஆய்வு சுருக்கத்தை இங்கு சமர்ப்பிக்கின்றேன். தமிழ் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இரட்டை காப்பியங்களில் வாழ்வியல் சிந்தனைகள் எனும் தலைப்பில் எனது ஆய்வேடானது அமைக்கப்பட்டுள்ளது. இது எனது சொந்த முயற்சியால் எழுதப்பட்ட ஆய்வேடாகும். இந்த ஆய்வேடானது சிந்தனைகள் என்ற பொருளானது பண்டைய இலக்கியங்கள் காணலாகும் நன்னெறிகள், வாழ்வில் விழுமியங்கள், பண்பாட்டு கூறுகள், சிந்தனைகள் என்ற பொருளில் எடுத்தாளப்பட்டுள்ளது. இவ்வாய்வானது எல்லையாக குடிமக்கள் காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரமும் சீர்திருத்த காப்பியமாக இருக்கக்கூடிய மணிமேகலையும் ஆய்வு எல்லையாக கொண்டு இவ்வாய்வானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாய்வானது வரலாற்று முறை திறனாய்வு, பகுப்பு முறை திறனாய்வு, ஒப்பிலக்கிய திறனாய்வு முறை ஆகிய திறனாய்வு முறைகள் பின்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாய்வானது முன்னுரை, முடிவுரை நீங்களாக 6 இயல்களாக வகுக்கப்பட்டுள்ளது. முதலாவது இயலாக இரட்டை காப்பியங்களை அமைக்கும் ஆசிரியர்களின் வரலாறும், இரண்டாவது தலைப்பாக அரசர் வாழ்வும் வாழ்வியல் நெறிகளும் என்ற தலைப்பும், மூன்றாவது தலைப்பாக மக்கள் வாழ்வும் வாழ்வியல் நெறிகளும் என்ற தலைப்பும், சமயமும் சமய வழிபாடுகளும் என்ற தலைப்பு 4வது தலைப்பாகவும், நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் என்ற தலைப்பு 5வது தலைப்பாகவும், இரட்டை காப்பியங்களில் சமூக சீர்திருத்தம் என்ற 6வது தலைப்பாக வைக்கப்பட்டு இவ்வாய்வேடானது அமைக்கப்பட்டுள்ளது. இறுதியாக 6 இயல்களிலும் காணலாகும் நற்கருத்துக்களை தொகுத்து முடிவுரையாக தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. பின்னிணைப்புகளும் இணைக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக இரட்டை காப்பியங்களில் அமைப்பும் படைப்பாளர் வரலாறும் சுட்டப்படுகிறது. இவ்வியலிலே சங்க இலக்கியங்களானது வீரர்களையும் தலைவர்களையும் மன்னர்களையும் செல்வந்தர்களையும் பாடப்பட்ட இலக்கிய மரபை தகர்த்து எளிய குடிமக்களாக இருக்கக்கூடிய கணியர் குல பெண்ணை ஒரு காப்பிய தலைவியாகவும் மிகப்பெரிய ஒரு புரட்சி பெண்ணாகவும், வணிககுல பெண்ணாக இருக்கக்கூடிய கண்ணகியை மாபெரும் புரட்சி பெண்மணியாகவும் படைத்து 2 பெண்மணிகளை கதைமாந்தராக அமைத்ததே ஒரு புரட்சி மிக்க கருத்து. அவ்வகையிலே 2 காப்பியங்களிலும் பெண்களை முதன்மையாக கொண்டு பெண்களின் பெயரை தலைப்படத்தை முதன்மையாக கொண்டு நூல் யாக்கப்பட்டுள்ளது. 2 இலக்கியங்களும் ஆசிரியப்பாவால் அமைந்துள்ளது. நிலைவண்டில் ஆசிரியப்பா எண் என்ற முடியக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. எளிய மக்கள் புரியும் வகையில் உரைப்பாட்டு மடை, மரபு செய்யுள் வடிவம் 3 அமைப்புகள் அமைந்துள்ளது. 3 மன்னர்களுக்குரியதாகவும் 3 நாடுகளுக்குரியதாகவும் 3 மக்களுடைய பண்பாட்டு விளிமைகளை தாங்குவதாகவும் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாது இவ்விலக்கியங்களிலே பெரும்பான்மையாக மக்களுடைய வாழ்வியல் மட்டுமே கூறப்படுகிறது. எந்த இலக்கியங்களும் நாட்டுப்புற இலக்கிய வடிவத்தை முன்னெடுக்க துணிந்ததில்லை. ஆனால் முதலாக நாட்டுப்புற இலக்கிய வடிவத்தை முதலில் கையாண்டவர் இளங்கோவடிகள் ஆவார். சமயத்தை ஒரு சமய கருத்தை முதன்மையாக காப்பியமாக கொண்டு சமயத்தின் வழியாக மக்களை சீர்திருத்த முடியும் என்ற நிலையிலே ஒரு காப்பியம் படைத்தது புரட்சி மிக்கதாக அமைகிறது. ஆகையால் இவ்விரண்டு கவிஞர்களும் தமிழிலே முன்னோடியாக விளங்குகின்றனர். அவ்வகையிலே சிறந்த ஒரு காப்பிய தொடக்கத்தை அவர்கள் முன்னிறுத்தி செல்கிறார்கள். எக்காலத்தும் மற்றொரு செய்தி, இந்த 2 நூல்களும் இளங்கோவடிகள் கேட்க சீத்தலை சாத்தனார் இயற்றியது, சீத்தலை சாத்தனார் உரைக்க இளங்கோவடிகள் இயற்றியது என்ற பதிக வரிகளின் மூலம் 2 இரட்டை காப்பியங்கள் என அறிய முடிகின்றது. எப்பொழுதுமே வேற்று மதத்தினர் பழகியதாகவும் நட்போடு இருந்ததாகவும் புலவர்கள் தம்முள் ஒருங்கே இருந்ததாகவும் வரலாறு இல்லை. அவ்வகையில் 2 பெரும்புலவர்கள் ஒன்றாக இணைந்து சமண மதத்தை சார்ந்த இளங்கோவடிகள், பௌத்த மதத்தை சார்ந்த சீத்தலை சாத்தனார் இருவரும் இருந்து சமண மத கதையை பௌத்தர் உரைக்க சமண துறவி எழுதுகின்ற இந்த ஒரு புரட்சியானது எங்கும் காணவில்லை. ஆகையால் இக்கால சமூகத்தில் சமய காழ்ப்பின்றி புலவர்களும் சமய துறவிகளும் இருக்க வேண்டும் என்ற அந்த பண்பாட்டு விழுமியங்களை விட்டுச் செல்கிறது இவ்விரண்டு காப்பியங்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்
சொல்லாட்சி, தெய்வம் தரால் பொன்னன் தொழுதொழுவாள், பெய்யென பெய்யும் பெருமழை என்ற 2 சொல்லாடல்களும் நூல்களில் இடம்பெற்றுள்ளதால் திருக்குறளுக்கு பிந்தைய காலம் என்பதை அறிய முடியுது. ஆக 2 காப்பியங்களும் சமகாலத்தவை, சமகாலத்து நிகழ்வுகள், சமகாலத்து அரசியல், சமகாலத்து பண்பாடு எல்லாம் விளங்குவதனால் இவ்விரண்டு காப்பியம் இரட்டை காப்பியம் என துணிய முடிகிறது. அடுத்ததாக 2வது தலைப்பாக அரசல்வாதும் அரசியல் நெறிகளும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இவ்வியலிலே தற்கால அரசியல்வாதிகளுக்கும் தற்கால அரசியல் அமைப்புகளுக்கும் பல்வேறு வகையான சிந்தனைகளை விட்டுச் செல்கிறது. முதலாக கூட்டாட்சி தத்துவம், ஐம்பெருங்குழு என்பேராயம், ஐம்பெருங்குழு என்பேராயம் கொண்டு இடித்துரைக்கும் நியானா மன்னன் எவ்வாறு கெடுப்பாரிலானும் கெடுவானோ அதுபோல அல்லாது பண்டைய காலத்திலே ஐம்பெருங்குழுவும் என்பேராயமும் ஆலோசனையோடு அரசு ஆளுநர் நடத்துகிறது. இக்கால அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. இக்கால அரசியல்வாதிகளுடைய மகன்கள் தவறு செய்யும் போது தண்டிக்காது நீதியை விலைக்கு வாங்கும் அக்காலத்திலே சிபிச்சோழன் தனக்கு பறவைக்காக தன் தசையை அறுத்துக் கொடுக்க துணிவும், வீதி விடங்கன் என்பவன் பசுவின் கண்ணினை உயிர் போக்கிய காலத்து அந்த பசுவின் துயர் போக்க தன்மகனே ஆனாலும் அவனை தேரின் கால் விடத்தி நீ பசுவுக்கும் நீதி வழங்கிய முறையை கண்டு எண்ணி வியப்பதற்குரியது. இக்கால அரசியல்வாதிகளுக்கு மிகவும் பயனும் வகையில் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பொற்கை பாண்டியன் என்ற பாண்டிய அரசனானவன் தன்னை தவறாக எண்ணக்கூடாது, தானே ஒரு முன்மொழிவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தன் கையை தானே வெட்டி பொன் கையை சுற்றி கொண்டு பொற்கை பாண்டியனுடைய வாழ்க்கை வரலாறு கீரந்தை கூற்று வழியாக சமகாலத்து அரசியல்வாதிகளுக்கு நேர்மையாகவும் தூய்மையாகவும் அரசியல்வாதிகள் எப்பொழுதும் பொதுநலம் கருதியே வாழ